ஹாய் குட்டீஸ், வணக்கம். இப்போ நம்ம ஒரு கதை பார்க்க போகலாமா? கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூனையும் எலிகளும். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு அழகான பண்ணை வீடு இருந்துச்சு. அந்த பண்ணை வீட்டில் நிறைய எலிகள் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த எலிகளோட தொல்லை தாங்க முடியாமல் அந்த இடத்தோட எஜமானர் ஒரு பெரிய பூனையை வாங்கிட்டு வந்து அங்கே விட்டார். அந்த பூனை எவ்வளோ முயற்சி செஞ்சும் அந்த எலிகளை பிடிக்க முடியலை. எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அந்த எலிகள் தங்களோட வலைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிடுச்சு. ஒரு நாள் ஒரு கட்டத்துக்கு மேலே இருந்து தலைகீழாக தொங்கி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு பூனை. அதை பார்த்த சில எலிகள் பூனை செத்து போச்சுன்னு நினச்சிக்கிட்டு உடனே பூனை செத்துடுச்சு, நமக்கு விடுதலைன்னு சொல்லி கத்துனுச்சிங்க. எல்லா எலிகளும் இதை கேட்ட பூனை உண்மையாகவே செத்து போச்சுன்னு போல் நடிச்சுது. ஆனால் புத்திசாலியான ஒரு வயசான எலி மட்டும் பூனையை நம்பாதீங்கன்னு சொன்னிச்சு. அதை கேட்காம எல்லா எலிகளும் கூச்சல் போட்டுக்கிட்டு எலி வலையிலேருந்து வெளியே வந்துச்சுங்க. உடனே துரிதமாக செயல்பட்ட பூனை ஒரு பெரிய கட்டையை எடுத்து எலி வலையை அடைச்சிடுச்சு. அவசரப்பட்டு வலையிலிருந்து வெளியே வந்த எலிகளால் தங்களோட பாதுகாப்பான இடமான வலைக்குள்ளே போக முடியலை. அதனால் அந்த பூனைக்கு ஒவ்வொரு எலிகளும் பலியாகி கொண்டே போச்சுங்க. இதோட நீதி என்ன தெரியுமா குட்டீஸுங்களா? வயதில் மூத்தவர் சொற்படி நடக்க வேண்டும், பெரியவங்க சொன்னால் அதைப்படி கேட்டு நடக்கணும்.